அவரை தோற்கடிப்பேன் என்று சொல்லுகின்றவர்களாம் யாரு என்று பார்த்தால் தவறு செய்தவர்கள், ஊழலுக்காக குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள், ஜெயலலிதா அம்மையாரால் தண்டிக்கப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, தொண்டர்களுடைய நலனை பெரிதுபடுத்தாமல் சுயநலமாக இருந்தவர்கள். இதுதான் இவர்களை பற்றி அடையாளம். அப்ப இடையில வந்த இடைத்தேர்தலில் கூட பம்பரமாக பணி செய்தவர் யாரு? எடப்பாடியார். இந்த பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த விதமான செயல்பாடும் காட்டல. தென் மாநிலங்கள் எல்லாம் இவர்களுடைய கையில ஒப்படைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்கான பங்களிப்பை அந்த செயல்பாடை முழுமையாக செய்ய முடியாதனால எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. இது அண்ணாங்க தொண்டர்களுக்கு முழுமையாக தெரிஞ்சு போச்சு. பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன செய்யல, எந்த வகையிலும் செயலற்றவராக இருக்கிறார். அண்ணாங்களுடைய வளர்ச்சிக்கோ அல்லது ஆக்கப்பூர்வமான பணிகளை அவரால் செய்ய முடியல, காசும் செலவழிக்க மாட்டேங்கிறாருங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஆனா எடப்பாடியார் அப்படி இல்லை, பொம்பரமா சொல்லுகிறார். வயதையும் தாண்டி அவர் பயணிக்கிறாரு, பிரச்சாரம் பண்றாரு, தொண்டர்களை சந்திக்கிறாரு, தொண்டர்களுக்கான தேவைகளை அறிந்து செய்கிறாரு, தொண்டர்களுக்கு ஒரு சிக்கல் வந்தால் அதை குரல் கொடுக்கிறாரு. இவைதான் தலைமைக்கான அடையாளம். எனவே அவர் பலப்பட்டது இவர்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக ஆகிவிட்டது. இவர்கள் எத்தனை பேர் சொல்லி நாங்க அவரை காலி பண்றதுக்கு தான் தோக்கடிப்பு தான் நாங்க முயற்சி பண்ணோம்னா சொல்றவங்களுடைய தகுதி என்பது அவரை மேலும் பலப்படுத்துமே ஒழிய இவர்களால் அதை செய்யவே முடியாது.